ஹலோ அன்பார்ந்த நண்பர்களே, சிஎன்சி ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு ஆங்கிலத்தில் பல பயிற்சிகள் இருந்தாலும் தமிழில் பயிற்சி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பகுதியை உங்களுக்கு நாங்கள் வழங்குகிறோம். இதில் தமிழில் உங்களுக்கு சிஎன்சி எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது, எந்த மாதிரி அந்த மிஷினை இயக்குவது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக இந்த பக்கத்தை ஆரம்பிச்சிருக்கோம். இது சவேதா இன்ஸ்டியூட் ஆஃப் வெக்கேஷனல் ட்ரைனிங் அப்படின்ற ஒரு நிறுவனத்திலிருந்து உங்களுக்கு இந்த பயிற்சியை பார்ட் 1 பார்ட் 2ன்னு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் இந்த பகுதியை பார்த்து உங்களுடைய நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணி நீங்கள் பயன்படுறதுக்கு நாங்கள் கேட்டுக்கிறோம். சிஎன்சி ஆன்லைனில் படிக்கிறதுக்கு யாரெல்லாம் படிக்கலாம், என்ன படிக்க போகிறோம், இந்த மிஷின் எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, சிஎன்சி மிஷின் எல்லா மேனுஃபேக்சரிங் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸில் இந்த சிஎன்சி மிஷினை பயன்படுத்துகிறாங்க. இதை பயன்படுத்தி அவங்க காம்பனண்ட் ப்ரொடியூஸ் பண்ணி அசம்பிளி பண்ணி அவங்க ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸுக்கு சப்ளை பண்ணுறாங்க. இந்த சிஎன்சியில் பேசிக் மிஷின் 2 ஆக்சிஸ், இதுக்கு மேலே 3 ஆக்சிஸ் 4 ஆக்சிஸ் 5 ஆக்சிஸில் நிறைய இருந்தாலும் நம்ம ட்ரைனிங்கை பேசிக் மிஷினான 2 ஆக்சிஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 2 ஆக்சிஸ் நம்ம லேர்ன் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் 3, 4ங்கிறது நம்ம ஈஸியாக டெவலப் பண்ணிக்கலாம். இது யாரெல்லாம் இந்த சிஎன்சி ட்ரைனிங் படித்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தோம்னா, இப்போ சிஎன்சி மிஷின் ஒர்க் பண்ணுற ஆப்ரேட்டர்ஸ், செட்டர்ஸ், தென் ஸ்டூடெண்ட்ஸ் ஐடிஐ மெக்கானிக்கல் ட்ரேடில் ஃபிட்டர், டர்னர், மெஷினிஸ்ட் படித்த ஸ்டூடெண்ட்ஸ், டிப்ளமா இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், டிப்ளமா ஆட்டோமொபைல், பிஇ மெக்கானிக்கல், இவங்கெல்லாம் இந்த சிஎன்சி ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க ஒர்க் பண்ணும் பொழுது அவங்களுக்கு ஷாப் ஃப்ளோரில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சிஎன்சி ட்ரைனிங் அப்படின்றது பார்த்திங்கன்னா சிஎன்சி லேத் பற்றிய ட்ரைனிங் தான் சிஎன்சி ட்ரைனிங்கிறது. இந்த சிஎன்சி லேத் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு படம் இருக்குது. இது இருக்கிறது ஒரு சிஎன்சி பேசிக் லேத். இந்த சிஎன்சி பேசிக் லேத்தில் லெஃப்ட் சைடில் ஹெட் ஸ்டாக் இருக்கும். இந்த ஹெட் ஸ்டாக் உள்ள ஒரு செக்கு இருக்குது. இந்த செக்கு தான் நம்ம பண்ண போகிற காம்பனண்ட்டை கிளாம் பண்ணி பிடிக்கக்கூடிய ஒன்று. அதுக்கு அடுத்தது இருக்கக்கூடிய டரெட் அப்படிங்கிறது 8 ஸ்டேஷன் இருக்கும். இதில் 8 டூல் போட முடியும். இந்த 8 டூலை போட்டு அந்த காம்பனண்ட்டில் வெவ்வேறு டூலை போட்டு டர்ன் பண்ணி, மில்லிங் பண்ணி, குருவிங் பண்ணி, சென்டர் போட்டு நமக்கு டிராயிங்க்கு ஏற்ற மாதிரி ஜாப் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த டரெட் இருக்குது. இந்த டரெட்டுக்கு அடுத்த பக்கமாக இருக்கிறது ட்ரெயில் ஸ்டாக். இந்த ட்ரெயில் ஸ்டாக் அந்த நம்மளுடைய பண்ணக்கூடிய காம்பனண்ட்டை சப்போர்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. ட்ரெயில் ஸ்டாக் அடுத்தபடியாக ஒரு ஸ்க்ரீன் இருக்கிறது கண்ட்ரோல் போர்டு. இந்த கண்ட்ரோல் போர்டில் தான் நம்ம சிஎன்சி உண்டான ப்ரோக்ராமை மேனுவலாக பண்ணி இந்த மிஷினை இயக்கிறதுக்கு நாம் ப்ரோக்ராம் பண்ணுறோம். இந்த சிஎன்சியில் கீழே 2 பெடல் இருக்கும். இந்த பெடல் எதுக்காகனா ட்ரெயில் ஸ்டாக் ஆப்ரேட் பண்ணவும் செக்கை ஆப்ரேட் பண்ணவும் தான் இந்த பெடல் கொடுத்துருக்காங்க. இந்த சிஎன்சி மிஷினில் என்னெல்லாம் ப்ராசஸ் பண்ணலான்னு பார்த்தோம்னா, டர்னிங், போரிங், பேசிங், ட்ரில்லிங், டேப்பிங், குரூவிங், த்ரெட்டிங் அண்டு பார்ட்டிங். இது பேசிக் ப்ராசஸ். இது இல்லாமல் இன்னும் ஸ்பெஷல் ப்ராசஸ் நிறைய பண்ண முடியும். டர்னிங் அப்படிங்கிறது ஓடியில் மெட்டல் ரிமூவ் பண்ணுறது, போரிங், ட்ரில்லிங் அப்படிங்கிறது ஐடியில் மெட்டல் ரிமூவ் பண்ணுறது, பேசிங் அப்படின்றது ஃபேஸில் மெட்டல் ரிமூவ் பண்ணுறது, தென் டேப்பிங், குரூவிங், த்ரெட்டிங் அப்படின்றதெல்லாம் இந்த ஸ்பெஷல் ப்ராசஸ். பார்ட்டிங் அப்படின்றது ஒரு மெட்டீரியலை கட் பண்ணி தனியாக எடுக்கக்கூடியது. இந்த பேசிக் ப்ராசஸ் தான் நம்ம சிஎன்சியில் பண்ணுவாங்க. இந்த சிஎன்சி ட்ரைனிங்கில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பேசிக் ப்ரோக்ராம் பற்றி படிக்க போகிறோம். பேசிக் செட்டிங் ப்ரொசீஜர், பேசிக் மிஷின் ஆப்ரேஷன், பேசிக் மிஷின் டீட்டெயில் ஓரளவுக்கு நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டு, தென் பேசிக் மிஷினுடைய ஆப்ரேஷன் ஒரு பார்ட்ஸும் எப்படி ஆப்ரேட் பண்ணுது, ஒர்க் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, தென் பேசிக் செட்டிங் ப்ரொசீஜருக்கு ஒரு சிஎன்சி மிஷினில் செட்டிங் பண்ணணும்னா பேசிக்காக என்னென்ன பார்க்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தென் ப்ரோக்ராம் பண்ணோம்னா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நேரடியாக ப்ரோக்ராம் போய் படித்தோம்னா நமக்கு மிஷினை போய் ஆப்ரேட் பண்ண முடியாது. இந்த பேசிக் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு முன்னாடி சில கோட்ஸ்லாம் இருக்குது. எம் கோட்ஸ், ஜி கோட்ஸ், இதெல்லாம் பற்றி படிச்சுட்டு தென் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது என்ன அப்படிங்கிறத பற்றி அடுத்தடுத்த வகுப்புகளில் நாம் போகலாம். இப்போ ஒரு சாதாரண சின்ன வீடியோ ஒன்று இருக்குது. அந்த வீடியோவில் ஒரு சிஎன்சி மிஷினில் எப்படி ஜாப் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்கோம். அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டீட்டெயில் புரியும். இது ஒரு சிஎன்சி மிஷின். இந்த சிஎன்சி மிஷினில் பார்த்தீங்கன்னா சென்டராக லென்த்தாக இருக்கக்கூடிய வெயிட்டாக இருக்கக்கூடியதான் காம்பனண்ட். அந்த காம்பனண்ட்டுக்கு ரைட் சைடு கோனிக்கலாக இருக்கிறது ட்ரெயில் ஸ்டாக், லெஃப்ட் சைடு ரவுண்டாக ரொட்டேட் ஆகிட்டு இருக்கிறது அது பேர் செக்குன்னு பேர். ஒரு ஹெட்டு மூவ் ஆகுது இல்லையா, அது பேர் டரெட்டு. இந்த டரெட்டு 8 ஸ்டேஷன் இருக்கும். அதில் 8 டூல் இருக்கும். இந்த 8 டூலும் பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ டூல் வேணுமோ அந்த டூலை போட்டுக்கிட்டு அந்த ப்ராசஸை நம்ம பண்ணுறோம். இந்த ப்ராசஸுக்கு 3 டூல் போதுமானதாக இருக்கும். அதனால் இப்போ ஃபஸ்ட்டு டூல் போயிட்டுருக்கு. இது 2500 ரொட்டேஷன் பெர் மினிட்டில் ஜாப் சுற்றிக்கிட்டு இருக்கு. 0.015 ஃபீடில் டூல் மூவ் ஆகிட்டு இருக்கு. இது சிஎன்சி டர்னிங் ப்ராசஸ்னு பேர். இந்த டர்னிங் பண்ணும்பொழுது அந்த காம்பனண்ட் ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கும் அந்த டூலோட லைஃப் வரதுக்காக தான் இந்த கூலண்டர்னு ஒன்று யூஸ் பண்ணுறாங்க.
ஒயிட்டாக வந்து பைப்பில் வரக்கூடியது கூலண்ட் ஆயில்னு பேர். இது எல்லா சிஎன்சி மிஷின்லையும் இந்த கூலண்ட் ஆயிலை யூஸ் பண்ணி காம்பவுண்ட் வந்து ஹீட் ஆகாமல் பார்த்துப்பாங்க. இப்போ ஒரு ப்ராசஸ் வந்து ரஃப் டர்னிங் முடிஞ்சு போச்சு. இந்த டர்னிங் முடிஞ்சோடனே டூல் பேக்கில் போயிட்டு இண்டெக்ஸிங் ஆகும். இண்டெக்ஸிங் ஆகி அடுத்த டூல் வருது. இது வந்து ஃபினிஷிங் டூல். ரஃப் டூலோட ஃபினிஷிங் டூலில் வந்து ஆர்பிஎம் அதிகமாக இருக்கும், ஃபீடு வந்து குறைவாக இருக்கும். இதில் வந்து ஆர்பிஎம் 3000 ரொட்டேஷன் பர் மினிட்டில் இந்த ஃபினிஷிங் ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த காம்பவுண்டில் வந்து டூல் மூவ் ஆகக்கூடிய வேகம் 0.1 mm per ரொட்டேஷன். இது வந்து ஃபினிஷ் ஃபீடு. இதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இது முடிஞ்சோடனே திரும்பவும் இன்னொரு 3வது ஸ்டேஷன் இண்டெக்ஸிங் ஆகி வருது. இது குருவிங் ப்ராசஸ்க்கு பேர். இந்த குருவிங்கில் வந்து குருவிங் போட்டுட்டு அது போயிடுது. காம்பவுண்டில் முடிஞ்சோடனே பெடல் அமுக்கணும்னா இந்த டைட் ஸ்டாக் கோயில் வந்து பேக்கில் வரும். இன்னொரு பெடல் அமுக்குனா செக் ஓப்பன் ஆகும். காம்பவுண்டை வந்து வெளியில் எடுத்து வச்சுருவாங்க. அடுத்த காம்பவுண்டை போட்டு திரும்ப சைக்கிள் பண்ணோம்னா இது தொடரும். இது வந்து பேசிக் ட்ரைனிங். அடுத்த பார்ட்டில் வந்து நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். நன்றி, வணக்கம். இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நீங்கள் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.